ஹலோ வணக்கம். இன்றைக்கி ஒரு ஜென்ரலாக ஒரு டாப்பிக்கு, அதுவும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். அது உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ் ஆகுன்ற மாதிரி சொல்கிறேன். இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் உங்கள் ரிலேஷன்ஸோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ இருக்காங்க. அவங்கள நல்லவங்களாக இருக்காங்க, கெட்டவங்களாக இருக்காங்க. ரைட்டாக? நல்லவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. கெட்டவங்க சில பேர் இருக்காங்க பாருங்கள். அவங்க ரொம்ப ரொம்ப குரூக்கட் மைண்டும் ரொம்ப மோசமானவங்களும் நீங்கள் லைஃப்பில் சந்திக்க வேண்டி வரும். ரைட்டா? அவங்க ஒரு லிமிட்டுக்கு மேலே ரொம்ப மோசமாக இருக்கிறவங்க பிறவிலேருந்தே அவங்க தீயவர்களாக இருப்பாங்க, இல்லை அவங்க வளர்ப்பு அந்த மாதிரி இருக்கும். ரைட்டா? எது எப்படியா இருந்தாலும் அந்த மாதிரி தீயவர்கள் நம்ம வாழ்க்கையில் வந்துட்டாங்கன்னா நம்ம சில சமயம் அவங்கள மன்னித்து கொஞ்சம் அவங்கள சரிப்படுத்த பார்க்கணும். இருந்தாலும் சரியாகாமல் திருப்பி 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 அவங்க உங்களுக்கு தீங்கே நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்கள கூடிய வரைக்கும் ட்ரை டு அவாய்ட். அவங்கள விட்டு நீங்கள் உங்ககிட்டேருந்து அவங்கள விலக்கி வைக்க பாருங்கள். அவங்ககிட்ட பேசவும் வேணாம், அவங்களுடைய சகவாசமே வச்சுக்காதீங்க. ஏன்னாக்கா அவங்க திருத்தவும் முடியாது. அதனால் நீங்கள் டென்ஷனை கேரி பண்ண வேண்டிய வேலையும் இல்லை. அவங்க செஞ்ச தப்புக்கு நீங்கள் தண்டனையை அனுபவிக்க வேண்டிய வேலை இல்லை. ரைட்டா? ஸோ அவங்கள திருத்த முடியாது. உங்களுடைய நல்லத்தனம் எப்போவுமே அவங்களுக்கு புரியாது. ஸோ நீங்கள் நல்லவங்களாகவே இருங்க. அந்த தீயவங்களை உங்ககிட்டேருந்து கொஞ்சம் விலக்கி வச்சு அவங்கள பேசுறதோ அவங்களுடைய எந்த சகவாசமும் வச்சுக்காதீங்க. இவங்க இப்படி தான் அப்படின்னு தெரிஞ்சிட்ட உடனே ஜஸ்ட் அவாய்ட் தம். ரைட்டா? அப்போ நீங்களும் டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம். அவங்கக்கிட்ட நீங்கள் நல்லவங்கன்னு ப்ரூவ் பண்ண வேண்டியது இல்லை. ஏன்னா அவங்க கெட்டவங்க, அவங்க கெட்டது மட்டும்தான் அவங்களுக்கு தான் கண்ணுக்கு தெரியும். நல்லதெல்லாம் அவங்களுக்கு புரியவும் புரியாது, தெரியவும் தெரியாது. அப்படிப்பட்ட தீய குணம் இருக்கக்கூடிய ஒரு ஒரு அல்பமானவங்களை அவாய்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள். ரைட்டா? அப்போது நீங்களும் டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம், மனசு நிம்மதியாக இருக்கலாம், உங்களுடைய வேலையில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் இது ஒரு முக்கியமானதாக எடுத்துக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லவங்களாக இருந்துட்டு அந்த தீயவர்களை ஒதுக்கி வைக்க பாருங்கள். ஓகேங்களா? ஹலோ வணக்கம். இன்றைக்கி ஒரு ஜென்ரலாக ஒரு டாப்பிக்கு, அதுவும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். அது உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ் ஆகுன்ற மாதிரி சொல்கிறேன். இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் உங்கள் ரிலேஷன்ஸோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ இருக்காங்க. அவங்கள நல்லவங்களாக இருக்காங்க, கெட்டவங்களாக இருக்காங்க. ரைட்டா? நல்லவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. கெட்டவங்க சில பேர் இருக்காங்க பாருங்கள். அவங்க ரொம்ப ரொம்ப குரூக்கட் மைண்டும் ரொம்ப மோசமானவங்களும் நீங்கள் லைஃப்பில் சந்திக்க வேண்டி வரும். ரைட்டா? அவங்க ஒரு லிமிட்டுக்கு மேலே ரொம்ப மோசமாக இருக்கிறவங்க பிறவிலேருந்தே அவங்க தீயவர்களாக இருப்பாங்க, இல்லை அவங்க வளர்ப்பு அந்த மாதிரி இருக்கும். ரைட்டா? எது எப்படியா இருந்தாலும் அந்த மாதிரி தீயவர்கள் நம்ம வாழ்க்கையில் வந்துட்டாங்கன்னா நம்ம சில சமயம் அவங்கள மன்னித்து கொஞ்சம் அவங்கள சரிப்படுத்த பார்க்கணும். இருந்தாலும் சரியாகாமல் திருப்பி 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 அவங்க உங்களுக்கு தீங்கே நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்கள கூடிய வரைக்கும் ட்ரை டு அவாய்ட். அவங்கள விட்டு நீங்கள்